அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 2க்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது ஏற்படுது. அந்த ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக காணப்படும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலைகள் எப்படி இருக்க போகுது, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் இருக்கிறாரு. அதனால மறைந்த புதனால நிறைந்த தனலாபங்களானது உண்டு. எனவே உங்களுடைய பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குங்க. ஆனால் புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கு. அதே போல ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருப்பதனால எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தங்களானது உருவாகுங்க. அதேபோல் எதிர்மறை சிந்தனைகளை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலுமே சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். இவர் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். ஆதாயங்கள் தரக்கூடிய தகவல் குறைவாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியாது. மேலுமே உங்களுடைய உடலில் முன்பு தோன்றிய நோய் ஒன்று மீண்டும் இப்பொழுது தலை தூக்கலாம். பணம் பல வழிகளிலுமே செலவாகி மனதை வாட்டுங்க. கொடுத்த கடன் வசூலாகாமல் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியை இழக்க வைக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பெரும் தொகையையும் நீங்கள் செலவிடுவீர். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பலம் பெறுவது ஒரு அற்புதமான நேரங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது இப்பொழுது சுமூகமாக முடியும். அதேபோல் பஞ்சாயத்துகள் சாதகமாகவே உங்களுக்கு அமையலாம். பாக பிரிவினையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பங்கு கிடைத்து மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள். தொழிலை விரிவு செய்ய பெற்றோரினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள். வேலை நுணுக்கங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்ப கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகும். மேலுமே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்த வீடான துல ராசிக்கு செல்ல இருக்கிறார். அதனால உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானாதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரங்களாகும். புதிய ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக சேரும். தொழில் சூடு பிடிக்கும். அதேபோல் பணப்பழக்கங்களும் நன்றாக இருக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலைகள் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி பணப்பழக்கங்களும் இப்பொழுது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவர். இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலத்துல ஒரு இனிய காலங்களாக அமைத்துக் கொள்ளலாம். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். நண்பர்களினுடைய ஒத்துழைப்பானது பார்த்தீங்கன்னா நல்ல விதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களினுடைய கூட்டு முயற்சினால இதுவரை பார்த்தீங்கன்னா கைகூடாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது கைகூடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே போல பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சிகளானது கை கொடுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலெழுத்து நிர்பந்தங்களானது அதிகரிக்குங்க. வியாபாரங்கள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா வந்திணைவர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் அனைத்துமே இப்பொழுது கிடைக்கும். கலைஞர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். அதே போல மாணவ மணிகள் கல்வியில பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களினுடைய
ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துங்கள். எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பேசுவது நல்லது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதேபோல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கனிந்து வருங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலப்படுத்து. அதேபோல் கூடுமானவரை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அதே போல பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாகவே வந்து இருக்கு. ஆனால் அதற்கேற்ற பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றங்களானது உண்டு. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சில சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட வேண்டாம். பெரிய அளவிலான முதலீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கவும். வியாபாரங்கள் தொடர்பான தொலைதூர பயணங்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்களானது நீங்குங்க. அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலையுமே நீங்கள் உற்சாகமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நட்சத்திரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நெருக்கடிகள் இல்லாமல் போகும். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. அதேபோல் வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாகும். ராகுவினால் முயற்சிகள் யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாங்க. குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால உங்களிடம் இருந்த பலவீனங்கள் பயங்கள் எல்லாமே விலகும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. அதேபோல் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க. தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றில் முன்னேற்றங்களானது ஏற்படும். வரவுகளானது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா நினைத்த வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். திருமண வயதினருக்கு வரன்களானது இப்பொழுது தேடி வரும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நல்ல தகவலும் வந்து சேரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும். ராகு குரு செவ்வாயினுடைய செயல்பாடு உங்களுடைய உச்சத்தை தொட வைக்குங்க. அதேபோல் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். அதேபோல் அவையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடியதாக காணப்படும். ஒதுக்கி வைத்த வேலைகள் எல்லாமே இப்பொழுது வந்து நடைபெறலாம். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது விலகுங்க. அதேபோல் தொழிலில் இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக தொல்லைகளை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலம் இழப்பார்கள். இழுபறியான வழக்கு சாதகமாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இப்பொழுது அது வாங்க முடியாமல் இருந்த இடத்தை இப்பொழுது வாங்கி அதில் குடி புகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. அதேபோல் முழங்கி கிடந்த தொழிலானது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி நகரலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்குமே நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்குங்க. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது விலகுங்க. வியாபாரங்கள் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். அதேபோல் சமூகத்தில் மற்றவர்களால் மதிக்கக்கூடிய நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. குரு பகவானினுடைய பார்வைகளால் உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது வெளிப்படும். தெய்வ அருளும் பெரியவர்களினுடைய துணையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லலாம். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய சொத்தானது சேரலாம். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்களுக்கு அதற்கான ஏற்பட்ட தடைகளானது இப்பொழுது விலகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.